பார்த்தாலையா? அது யாரு இது? உங்களுடைய உங்க தாய் உங்க மனைவி. யார் சொல்லுது? நீங்க வந்து உங்க அரசனுடைய சக்தி நீயா எனக்கு தாய்? உன் கணவன் என்று சொன்னாயே, உன் கணவனும் நானும் சகோதர பாசத்துக்குரியவர்கள் ஒரு காலத்திலே. ஆனால் நீ எங்க பிறந்த? நீ யார் வயசுல பிறந்த? நீ யார் வயசுல பிறந்தவ? இந்திய. நானும் ஒரு தாய் வயசுல பிறந்தவ. ஆனா நீ உனக்கு தாய் யாரு? பொட்டி.
உன் கணவனோடு இருவருமாக அவர் அண்ணனாக இருக்கிறார், மந்திரியாக இருவருமாக ஜலத்திலே நீராட வேண்டும் என்று ஆற்றுக்கு சென்றோம். ஆற்றிலே ஒரு பேழையானது மிதந்து வந்தது. உடனே உன் கணவனான மன்னன் என்ன தெரிவித்தார்? அடே மந்திரி, தத்துவ பிரகாசரே, ஆற்றிலே பேழை மிதந்து வருகிறது, அந்த பேழை எனக்கு சொந்தம் என்றார். நான் என்ன செய்தேன்? மன்னா, அந்த பேழையுள் எது இருந்த போதிலும் அது எனக்கு சொந்தமையா என்றேன். சரி, எடுத்துக்கொள் என்று சொன்னவள் பேழையை கொண்டு வந்து கரத்திலே கொடுத்த உடனே பேழையை திறந்தான். எவ்வளவு வடிவோடு ஒளிவு மிகுந்த பெண்ணாக நீ அதிலே குழந்தையாக இருந்தாய். உடனே அரசு பீடத்திலே உள்ள அந்த மன்னன் என்ன செய்தார்? அழகிலே சிறந்த இந்த பெண்ணை நிச்சயம் உனக்கு கொடுக்க முடியாது, இது அரசுக்குரியது என்று உன்னை தன் பெண்ணாக வளர்த்தான். வளர்த்தவன் தானே? வளர்த்தவன் உனக்கு யாரு? உன்னை வளர்த்தவன் யாரு உனக்கு? தாலி கட்டுறதுக்கு முன்ன உன்னை வளர்த்தவன் யாரு? அவன் உனக்கு தந்தை தானே அவன். ஆனால் எங்கள் இருவருக்கும் உள்ள ஒப்பந்தம் என்ன தெரியுமா? பேழையுள் இருப்பது எனக்கு சொந்தம், பேழைதான் உனக்கு சொந்தம் என்று இருவருமாக நாங்கள் வார்த்தையாடிதான் அந்த பேழையை பிரித்தோம். ஆனால் பேழையுள்ள இருந்த நீ எனக்கு சொந்தமானவள். ஆனால் அரசன் என்ற அகந்தையினாலே அவரிடத்திலே திறமை இருப்பது என்பதனாலே எனக்கு உன்னை கொடுக்காது தானே மணந்து கொண்ட பாவி அவன். நீ அவரை தானே கேட்க வேண்டும். யாரு? ஏன் அவரை நாங்க அவரை தானே கேட்க வேண்டும். கொஞ்சம் நான் கேட்கல. அவனை கொன்றுவனும் நான் தான், அவனை ஒழித்து உன்னை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துக்குரியவனும் நான் தான். ஏன்னா நீ இப்ப யாருக்குரியவள்? எனக்கு உரியவள் தான். எந்த வகையில? ஆமா, பெருமாவை என்ன வார்த்தை ஒரு அரசன் இல்லலாம், ஒரு மந்திரி இல்லலாம், அரசன் எப்போது உருப்படாது என்பார்கள். அப்பேற்பட்ட மனம் படைத்து என் மந்திரிக்கு மந்திரியாக இருந்தோம், என் கணவருக்கு பிள்ளையாக இருந்தோம், வேலூரில் இருந்து அப்படி இருந்தோம். இப்ப நான் யாரா நினைக்கிறேன் தெரியுமா? அப்ப சரி யாரு எனக்கானது அவனிடத்தில் இருக்கிறது. இவரிடத்தில் இருக்கிற பொழுது என் பொருளை எப்போது பெறலாம் என்று எதிர்பார்த்து இருந்தவனால் காலம் கடிந்தது. இப்போது நீ எனக்கு உடமையாகிவிட்டாய், நீ எனக்கு சொந்தம். எனக்கு? ஆமா. சண்டாளா படுபாவி மாறா, இந்த வார்த்தையை பேசுறியா? ஒரு பெத்த தாய்கிட்ட. ஆமா, நீதான் என்ன ஒன்ன வளர்த்தவன் நானு, நீ என்ன பெற்றவ இல்லை. ஆனால் எனக்கு உரியவன். அந்த உரிய காலம் வரும் வரையிலே காத்திருந்து
காத்திருந்த பிறகு இனிமேல் உன்னை அடையாது ஒரு கால நான் விட மாட்டேன். உனக்கு எனக்கு உள்ள உறவு என்ன தெரியுமா? இந்த முட்டு நான் சொல்லி இடத்துல வார்த்தை ஆளுகிறாயே, நான் உனக்கு என்ன உறவுக்குரியவன் தெரியுமா? மன்னன் நானும் உன்னை குழந்தையாக கண்டெடுக்கின்ற போது உனக்கு என்ன உறவு எனக்கு தெரியுமா? மாமனாக என்னை எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் என்னை மாமனத்தில் என்னை சேராது போவாரையான அப்ப தாமான செய்தாங்க. நீ எனக்கு உரியவள். மாற்றான் தாய்களை சித்தி வாழ்ந்து நினைக்கிறேன். தத்துவ பிரகாசா கோடா நட்பு உலக இன்பங்களிலே உயர்ந்த ஒரு மனிதனுக்கு அந்நியமான புத்தி இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு சொல்ல இல்லாவிட்டாலும் படிப்பறிவு அந்த படிப்பேரையே ஒரு காலம் அங்கி விட்டாலும் சொல்ல அறிவு தேவைப்படும். சரி, படுபாவி மனிதன் எதை கொடுத்து வேண்டாலும் வாழலாம், கொடுத்து எதை கொடுத்து வேண்டாலும் வாழலாம். என்ன இந்த மானம் போய் உயிர் வாழலாமா? மானம் போவதா? இந்த மானம்
ஒரு முன்னூறு சொல்லிய எழுதிய ஆமா ஆறிவிட்டாய். அறிவும் பச்சமாகிவிட்டது. ஆகிவிட்டது. அதனால இனி ஒன்ன சொல்ற போது இனி ஒன்ன திருத்த போறோம். திருத்தறதா? யாரு இல்லையா? என்னை கட்டி சேர்ந்து இன்பம் பெற நான் இருப்போம். ஏண்டி எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்க நீங்க? உன் நிரவதி பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது அமிர்தம் 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 என்பார்களப்பா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தந்தை என்று ஓஹோ நானும் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தந்தை என்று சொல்றேன். அது சரி. தவம் செய்து எடுத்தவன் உருவிதா, உருவிதா. தன்னையே வளர்த்தவன் உருவிதா, தன்னை வளர்த்தவன் உருவிதா. சாந்தவன் செய்தவன் உருவிதா, உருவிதா. சாந்தவனுக்கு உருவிதா. ஆமா அவரை விட்டாய் அரசன் உருவிதா, உருவிதா. அன்பு உள்ளவன் உருவிதா, உருவிதா. ஆபத்து தண்ணீரே அன்னில் உற்றவன் உருவிதா, உருவிதா. அவரின் மனைவியை மறைத்தவன் உருவிதா, உருவிதா. கருவறைத்தவன் உருவிதா, காலங்களில் இவர்களை நிற்க நின்று நம்பினான் நீதி தவறா. மன்னன் ஓர் உருவிதா. இன்னொரு சொல்ல மனைவியை மீறிவிட்டான். உன் அறிவும் பஞ்சமாகிவிட்டது. அடியே ஆ, உன்னுடைய எண்ணங்கள் ஒரு காலம் என்னிடத்திலே சேராது. ஆ. ஆனால் உன்னை காணும் பொழுது என் மனமெல்லாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? அவன் சொல்லி குத்தம் இல்லடா. வளர்த்தக்கடா மாறுல பாதுன்னு சொல்லுவாங்களே. என் வாழ்க்கையிலும் சரியா போச்சு பத்தீங்களா? அடியே என் வாழ்க்கையிலும் சரியா போச்சு பத்தீங்களா? உன் மன்னன் ஆண்ட ஆட்சி எனக்குரியது. உன் மன்னன் ஏறிய ரதம் எனக்குரியது. இந்த மன்னன் அதனால இந்த மன்னனுக்கு மனைவியா இருந்தவள் எனக்குரியவள் தான் நீ. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால உன்னோடு நீ 5 மாதம் கர்ப்பமா இருக்காங்கண்ணா. கர்ப்பமா பிள்ளைதாச்சா இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையா? எதுவுமே கொண்டுட்டு ஏன்டா பண்ணி கொடுப்பாராத அடி கட்டி முத்தாலும் பெண்ணே Thank you.
இருக்கு அது என்ன கருப்பு என்ன? அது கருப்பா ஏய், இருக்கு ஒரு முட்டை கொடுக்குறா. ஆ கருப்பமா இருக்கிற பொம்பளை. நான் என்ன சொல்றேன் கருப்பு தலையுமா? ஒரு பேரரசன் ஒரு மனைவி யாரு? ஏய், இந்த பேரரசன் அரசு எனக்குரியது. எதுக்குரிய வேலை ஏய், இப்ப அரசு யாரு? நீங்க தான் என்ன நான் தான் அரசன். அதுக்கு இப்ப அவங்க மாதமா இருக்கு அவங்க வந்து கற்பனையா இருக்காங்க சரி, இருந்தா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா என்ன? கர்ப்பமா இருக்கும் போது ஏய், கட்டி முத்தம் கொடுத்தா என்ன? கற்பம் கலைஞ்சிருமா? என்ன கண்ணு முத்தம் கொடுத்தாங்க கண்ணாடி ஏய், அவருக்கு போடுங்க. ஏய், இங்க வா. ஆனா எதுவும் முத்துக்க மாட்டேன் மயிர் வேலையா கூடாது எந்த காலமாயிரும் சரிதான். உட்கார்ந்த காலமா தான் அந்த அம்மா மாலை போடுறது. அதனால முடிச்சு சிறத்தாங்க. இந்த பாரு, 100 இல்ல 1000 இல்ல, எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சுட்டா பூரா பணம் உனக்குதான். சேர்ந்து போட்டுக்கியா? ஏன்? அது கண்ட வேணும் அதுதான். எங்க கண்ட கூடி வைக்க போறாங்க. ஏதாவது ஒரு மாலை கட்ட பாசியா? அந்த அம்மா இப்ப ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சா எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாள் சாப்பாடு இல்லாத பட்டினி வந்தாலும் அந்த ஆசை வரும்னா ஒரு கண்டிப்பா வரும். முடிச்சு உள்ள போடுங்க, சிறத்தாங்க போடுங்க. நம்ம ஜனத்தால போட்டு உள்ள வச்சிருந்தாங்க எங்க போடுவாங்க அதான கேட்டேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீங்க வேற பாரு நீங்க வேற வந்து போடிக்கிறா ஏய், கை கட்டி கை காமி விளையாட்டு சிறையில் புகுத்து. இந்த பதிகட்டம் அந்த அம்மா யாரா? ஆமா இந்த பட்டத்து அரசி. அரசி. அவங்க கையால நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அவனுக்கே அறிவிஞ்ச காலம். ஏன்னா கண்ணனுக்கு போன தேவையா போனா சோறு தான் தின்னு வேணா தின்னு. நான் தேவையா மோகன் தெரிஞ்சு நீ எனக்கு கட்டு போய் நானா சொல்லி பார்க்க ஒத்துக்க மாட்டான் பாவண்டா கடும் பாபா மேற்கு மணி பத்து மேற்கு அவளை கண்ணாடி போடுறானுக்கா வண்டியில உட்காந்து போறான் அப்பா இது பாவம். அந்த அம்மா கெட்டவதா இருக்காங்க. மதிகட்டமா அந்த அம்மாவை நம்ம திறந்து விட்டுருவோம். எங்கேயாவது போய் உங்களை எங்களை பெற்ற தாயாய் கருதுகிறோம். ஆனா அந்த சிறத்தாளில இருந்து நீங்க பாவத்துப்படுவது அவசரப்படுவது பருவமா இருக்கு. அதனால உங்க கையால வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இந்த சரீரத்தை வளர்த்துருக்கோம். அம்மா உங்க கையில இருந்து கால்வங்க அகற்றி வரும். இந்த இரவு நேரத்துல எங்கேயாவது போய் பட்டுங்க. ஐயா, என்னம்மா? என்னை அரசன் சிறசாக அடித்தான். ஆமா இந்த புண்ணியவதி கையால எவ்வளோ நாள் உண்ணா சாப்பிட்டமே. ஆமாம்மா ஆமா. என் மேல பரிதாபப்பட்டு என்ன இந்த சிறத்தாளை விட்டு வெளியே வரும். நீங்க எங்கேயாவது போய் பட்டுங்க. போய் வாங்க போய் வாங்கம்மா. ஆண்டவா இப்படிலாம் ஒரு பெண்களுக்கு வரக்கூடாது தாயே. இப்படிலாம் ஒரு பெண்களுக்கு வரக்கூடாது தாயே. வரவே கூடாது தாயே. இந்த நிலைமைக்கு ஆனா பிறகும் இந்த பாவி உயிரோட இருக்கலாமா?
இந்த பாதி உயிரோட இருக்கலாமா? இருக்கவே கூடாது தாயே, இருக்கவே கூடாது தாயே. நான் பூமியில இருந்த நான் என்ன வாழ்க்கை செய்ய போறேன்? பூமிக்கு பாரமா இருக்கவே கூடாது தாயே. இத்தனை நாட்களாக நான் அந்த ராஜ்யத்தை இத்தனை நாளாக்க ஆமாம் என் மன்னாதி மன்னனோர் அரசாட்சியம் இருக்க முடியாது. ஆமாம் இந்த அரசாட்சியத்தில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அரசாங்கம் நடந்தது. இப்போது நான் அந்த ராஜ்யத்தை ஒரு நாயார அரக்காலோ வச்சடா பாவி. இந்த நிலைமைக்கு ஆனா பிறகும் இந்த பாவி உயிரோடு இருக்கலாமா? இந்த பாவி உயிரோடு இருக்கலாமா? இருக்கவே கூடாது தாயே, உயிரோடு இருக்கவே கூடாது அப்பா. பாவத்தே, ஒரு பெரிய ராஜாவுக்கு மனைவி இந்த அம்மாவுக்கு இந்த கெதி வந்திருக்கு. உப்பில்லா மன்னருட என் உயிரை பறிக்கதான் எனக்கு உரிமை இருக்க தெரிய. இன்னும் ஒரு பறிக்க தைக்க இல்லடி தாயே. உயிரை பறிக்கிறது எனக்கு உரிமை இல்லை தாயே. நன்றி அம்மா. நான் எங்க போவேன்? எங்க செல்வேன்? எங்க போவேன்? யாரை நத்துவேன்? யாரை நத்தி பிழைப்பேன்? யாருமே கிடையாது. ஒன்றுமே புரியலையே கடவுளே, கடவுளே, ஒன்றுமே புரியல செய்ய மந்திரி செய்யணுமா? இந்த மாணவன் தன்னை விட்டு எங்கெங்கும் மறைஞ்சு வாழ இந்த தேசங்கள் எல்லாம் தாண்டி சந்தனகிரி அக்கா இந்த கையா செல்லு கெட்டையும் பிழைக்கு போரே பெருமாளே அருகிலே அடியே காடு காடு வேடு ஏய் பள்ளம் பள்ளம் சரசர வீடுகள் சரசர வீடுகள் ஆமா அதோ இருக்கிறது பத்தி அதோ தெரியுது பாருங்க. ஆமா இதுதாண்டி அம்மா சந்திரகிரி பட்டம். ஓ ஆமா அதோ தெரியுதாதானே. ஆமா அடடடடா சந்திரகிரி பட்டமா ஏய் போய் ஏய் பிழைப்பை தேட ஆமா அடியே அம்மா எனக்கு கல்லு
பட்டம். பெரிய ராஜா பெரிய மன்னனுடைய மனைவிக்கு இந்த நிலைமைன்னா நமக்கு இந்த நிலைமை வந்து யாரை கேட்கணும்? என்ன பாலே பாலே வாடா. நடக்க முடியல அம்மா. ஏய், என்ன செய்வேன்? யாரும் நத்துவேன், யாரும் நன்றி யாரை வைத்து பிழைப்பது? அம்மா யாரும் நத்த கடவுளே. யாரும் நத்த போற ஐயே ஐயே வா. அம்மா தாகமா ஐயே அம்மா தண்ணி தண்ணி ஆகட்டே அதுமா தண்ணி என்ன கேட்டா நான் எங்க ஏமா போறது? வாங்கி கொடுத்து மேல ஆகுது. ஏய், தண்ணி நம்ம கேட்டு குடிக்கிற தண்ணி ஏன்டே எங்க அந்த தண்ணி அம்மா அம்மா தண்ணி இல்லையா அம்மா? ஏன்ட தண்ணி இல்லையம்மா? அம்மா இந்த குடிலாத்த உருவுரு தண்ணி கேட்கிறீ அப்பா தாயே. நான் யாரம்மா நத்தி போறேன், யாரை நத்தி பிழைக்க போறேன் ஒன்றுமே தெரியலையே தாயே. நான் யாரை நத்தி வாழ போறேன் ஒன்றுமே புரியலையே அம்மா. அம்மா தாயே. அடியே அம்மா ஏறணும். அதோ பாதத்தில் ஆமா அந்த பாத வழியாக அதோ ஒத்தடி பாதை. ஆமா சென்று கொண்டே இருப்போம். ஆ சரி பாத்து.